ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து பெப்பர் சிக்கன். ரொம்ப மசாலாலாம் அரைக்க வேண்டாங்க. ஈஸியா ஒரு 20 நிமிஷத்திலேயே நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில நான் 1/2 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். போன்லெஸ் கூட எடுத்துக்கலாம். நம்ம விருப்பம் தான். இது கூட நான் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கிறேன். நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல மொளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா, இதில நம்ம பெப்பர்லாம் அரைச்சு போடுவோம். அதுக்காக பார்த்துட்டு நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்க மொளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நம்ம சிக்கன் செய்றதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஓரமா அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில ஃபர்ஸ்ட்டு இப்ப நம்ம மசாலாலாம் வறுத்துட்டு அரைச்சு எடுத்துப்போம். இதில நான் 2 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா நம்ம அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா சேர்த்தோம்னா நமக்கு வந்து பெப்பர் சிக்கனே ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாரி நம்ம வந்து மசாலா வந்து வறுத்துட்டு அரைக்கிறோம். நல்லா வறுத்துட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். அதில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா, நான் இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன். அது சேர்க்கிறேன். வேணும்னா பேஸ்ட் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்க்கலாம். நான் தட்டி சேர்க்கிறேன். இப்படி சேர்த்தோம்னா நமக்கு நல்லாருக்கும். இது கூட நான் ஒரு பல்லாரி வெங்காயம் பொடிசா கட் பண்ணி சேர்க்கிறேன். இதுக்கு நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு மட்டுமே போதும். இப்ப நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம்ல சிக்கன், அத சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லா நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இது நமக்கு ஒரு 2 நிமிஷம் இந்த சிக்கன் வந்து இந்த எண்ணெயில நல்லா அப்படியே பெரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃபைனா அரைச்சு எடுத்துட்டு வந்தோம்ல அந்த பவுடர், அத நல்லா சேர்த்துட்டு, நல்லா நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த மாரி நம்ம பவுடர் அரைச்சு செஞ்சோம்னா, அதோட டேஸ்ட்டே வேற மாரி இருக்கும். கண்டிப்பா இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சிக்கன் வேகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். ஏன்னா, நமக்கு சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா, அப்புறம் நல்லா இருக்காது. அதனால 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 15 நிமிஷம் விட்டு எடுத்தோம்னா, நமக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ பாருங்க 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊத்துன தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டோம்னாலே நமக்கு குறைஞ்சிரும். லாஸ்ட்டா கருவேப்பில போட்டு நம்ம அப்படியே எடுத்துட்டோம்னா, நமக்கு பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ்ஷ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு வித்தியாசமான டிஷ்ஷோட உங்கள வந்து மீட் பண்றேன். தேங்க் யூ.